ஒரு பசுவுக்காக ராஜ்யத்தை விட்ட மன்னன் யார் தெரியுமா? கிருஷ்ணர் தன்னை பசுக்களுள் நான் என்று சொன்னது யாரை பற்றி தெரியுமா? இது சாதாரண பசுவின் கதை இல்லை. இது காமதேனுவின் அதிர்ச்சி வரலாறு. விசுவாமித்திரர் ஒரு சக்தி வாய்ந்த மன்னன். ஒருநாள் அவர் தனது பெரும் படையுடன் வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு வருகிறார். ஆனால் அங்கு ராஜபீடம் இல்லை, அரண்மனை இல்லை, சாதாரண ஆசிரமம்தான். ஆனால் விருந்து ராஜ விருந்தை விட பெரிது. அதற்குக் காரணம் காமதேனு. இங்கே அவள் சபலா என அழைக்கப்படுகிறாள். விசுவாமித்திரர் அதிர்ச்சி அடைகிறார். இந்த பசு எனக்கு வேண்டும் என்கிறார். அதற்கு வசிஷ்டர் மறுக்கிறார். மன்னன் பலவந்தமாக எடுத்துச் செல்ல முயற்சி செய்கிறார். அடுத்தது என்ன நடந்தது என்று தெரியுமா? காமதேனு தன் உடலில் இருந்து ஒரு முழு படையை உருவாக்கி விசுவாமித்திரின் சேனையை தோற்கடிக்கிறாள். அந்த அவமானம் விசுவாமித்திரை ராஜ்யத்தை விட்டு பிரம்ம ரிஷி தவம் செய்ய தூண்டியது. ஒரு பசு ஒரு மன்னனை முனிவராக்கியது. பகவத்கீதையில் காமதேனு. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணர் சொல்வார், பசுக்களுள் நான் காமதேனுயு. அதாவது அனைத்து வளங்களின் உச்சம் காமதேனு என்று கூறுகிறார் கிருஷ்ணர். காமதேனு தோன்றியது எப்போது தெரியுமா? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது சமுத்திரத்தில் அப்போது தோன்றிய தெய்வீக அருட்கொடைகளில் ஒரு முக்கியமான வரம் காமதேனு. தமிழ்நாட்டில் காமதேனு வழிபாடு. பட்டிச்சுரம் தேனுபுரீஸ்வரர் கோவில், கரூர் பசுபதீஸ்வரர் கோவில், இந்த தலங்களில் காமதேனு வழிபாடு முக்கியமானது. பசுவே தெய்வமாக கருதப்பட்ட மரபு.